ஹீரோயின் வந்து இன்னும் ஃபேஸை காட்டாம தான் வந்துகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு வாங்க பார்த்த உடனே ஹீரோ நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு, என் வயிற்றுல வளர்ற குழந்தைய ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. சரி வாங்க வந்து டீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் உட்காந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் முட்டி போட்டு டீயை எடுத்துட்டு போயிட்டு எப்படா ஹீரோயின் மூஞ்ச காட்டுவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரூஹன் ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஹீரோயினோட மூஞ்ச பார்த்த உடனே அவங்க அப்பெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். ஐயோ என்ன நடக்குது இங்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அப்பா எதுக்காக நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு கத்துறான். வாங்குக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் வயசான காலத்துல அங்கிள் இப்பதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ தங்கமே உன் கை சுட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு செம்மையா வெறி ஆகுது. நீங்க எதுக்காகப்பா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கத்துறான். ஏய் பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கு தெரியாதா? அவ உன்னோட சித்தி, இதுக்கப்புறம் அவளை மரியாதை இல்லாம பேர் சொல்லி நீ கூப்பிட்ட, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காத்துறான். என்னது சித்தியா? யாரு இவளா? எனக்கா? ஐயோ சான்ஸே இல்லை, அப்படியெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன், நீங்க இந்த மாதிரி பண்ணதே தப்பு, என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். செக்ரட்டரி அவனால ஏத்துக்க முடியாதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனா உட்காந்து மறுபடியும் முட்டி போட்டு அவளுக்கு டீ கொடுக்காம அவன் இங்கே இருக்கக்கூடாது, அவனை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில கடாசிடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ ஒருத்திக்காக நீங்க வந்து என்னை இப்படி கேவலமா நடத்துவீங்களா? அன்னைக்கு நைட்டு இவ கூட நீங்க தான் இருந்தீங்களா? அப்ப அவ இதுக்கு முன்னாடி ஏன் கூட இருந்தா, இப்போ உங்க கூட இருந்தா, அதுக்கப்புறம் யார் கூட வேணாலும் இருப்பா, இவளுக்காக நீங்க வந்து உங்க பெத்த பிள்ளையே வந்து கேவலமா நடத்துறீங்களா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. எட்டி ஒரு உதவிட்டு மரியாதையா முட்டி போடுறா அப்படின்னு கத்துறான். நீ வந்து இப்போவும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னும் போது இவனுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லை, சொத்து வேணும் இல்லையா? அதுக்காக இவன் சைலண்டா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ள செம்ம கொலை வெறியோடையே ஹீரோயினுக்கு டீ கொடுக்குறான். இது பாரு, நீ அதெல்லாம் வந்து எதையும் மனசுல வச்சுக்காத, அவன் அப்படிதான் எப்பவுமே இந்த மாதிரி தான் எடுத்து எறிஞ்சு நடந்துப்பான், நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ வந்துட்டு இந்த வீட்டோட முதலாளி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, அவனுக்கு நீ சித்தி, அவனை வந்து என்ன தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்ட்டியில ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த ஃபாரின் கொலாபரேஷன்லாம் பார்த்து நம்ம ரூஹனுக்கு தான் வந்துட்டு வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. ஒரு 4 பாட்டில் ஜெலிசல் குடிச்சா கூட அவனுக்கு அடங்காது போல வயிற்றெரிச்சல். அப்பதான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான் வாங்க கிட்ட. என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு வாங்குக்கு பயங்கர சந்தோஷம். அப்பனா வந்து நீ ஒருத்தன் தான் ஒரே வாரிசு, நம்ம வயிற்றுல வளர்ற குழந்தை தான் எல்லாத்துக்கும் வாரிசா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட